செந்தமிழே நறுந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே செம்மொழியாம் எம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். வித்யாலட்சுமி சிபிஎஸ்இ பள்ளியின் தமிழ் ஆசிரியர் நதியா. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இலக்கணம். இலக்கணம், தமிழ் இலக்கணம் எதுக்காக படிக்கிறோம்? ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது தான் இலக்கணம். இலக்கணத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி என்ன பகுதி அப்படின்னா இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள். எழுத்துக்கள் சொல்லும் பொழுது தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 247 எழுத்துக்கள் இருக்குது. அதாவது எழுத்துக்கள் மொத்தம் 247 இருக்குது. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12. மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 216. ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது? 1. ஆக மொத்த தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 247 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 247 எழுத்துக்கள்லையும் ஒரு சில எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக இருக்குது. இந்த இணை எழுத்துக்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பெயர் அப்படின்னா நட்பு எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? நட்பு எழுத்துக்கள். அது என்ன நட்பு எழுத்துக்கள் அப்படின்னா, இப்போ ஒரு நண்பர் இருக்காங்கன்னா எப்போவுமே நண்பர் கூடவே இணைஞ்சு இருப்போம் இல்லையா? அதுபோல் தமிழ் எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள் எப்போவுமே இணைஞ்சு இருக்கும். அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பாருங்க, இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். ஒலிக்கும் முயற்சி உயிரெழுத்துக்களில் வரும். உயிரெழுத்துக்கள் நம்ம ஒலிக்கிறோம் இல்லைங்களா? அதோட முயற்சினால பிறக்கும். பிறக்கும் இடம், மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை பொறுத்து அவற்றில் ஒரு சில ஒற்றுமை இருக்குது. இவ்வாறு ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். அப்படின்னா இணை எழுத்துக்கள் டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இந்த இணை எழுத்துக்கள் எவ்வாறு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் இதை பொறுத்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் இணை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. அந்த 12 எழுத்துக்களை 12 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 12 எழுத்துக்களில் 2 வகையாக பிரிப்பாங்க. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? என்ன எழுத்துக்கள்? ஆ, இ, உ, ஏ, ஓ. இது எல்லாமே குறுகிய ஓசையுடையது. இந்த குறில் எழுத்துக்கள் என்ன ஓசையுடையது? குறுகிய ஓசையுடையது. அதனால இதுக்கு என்ன பேர்? குறில் எழுத்துக்கள். அதே போல் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குது. நீண்ட ஓசையுடையது. நெடில் எழுத்துக்கள் என்ன ஓசையுடையது? நீண்ட ஓசையுடையது. அதில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆ. என்னென்ன எழுத்துக்கள் வரும்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த மாதிரி உயிர் எழுத்துக்களை 2 வகையாக பிரிப்பாங்க. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடையது குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையுடையது நெடில் எழுத்துக்கள். இது தெரியும் இல்லைங்களா? இப்போது அதுக்கடுத்து இது எங்கெங்கே இணைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணைஞ்சு வரும். குறில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தும், நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்தும் இணைந்து வரும். அதுதான் உயிர் இன எழுத்துக்கள். உயிரின எழுத்துக்கள் அப்படின்னா குறில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தும், நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்தும் இணைஞ்சு வருது தான் உயிர் இன எழுத்துக்கள் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது ஆ இருக்குது. இது நெடில் எழுத்து. அதோட இணை எழுத்து என்ன? ஆ. ஈ, இது ஒரு நெடில் எழுத்து. அதோட இணை எழுத்து இ. ஊ இருக்குது. இதோட இணை எழுத்து ஊ. ஏ இருக்குது. இதோட இணை எழுத்து ஏ. ஓ இருக்குது. இதோட இணை எழுத்து ஓ. இப்போது 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது. அதோடுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்? 7 சொல்லியிருக்கேன். அந்த 7 எழுத்தில் இந்த ஐக்கு அவ்வுக்கும், இந்த ஐ எழுத்துக்கும் அவ்வு எழுத்துக்கும் இனமான நேரான இணையான எழுத்து இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த எழுத்தை நம்ம ஒழிச்சு பார்க்கணும். ஐ, ஐ சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாரும் ஐ சொல்லி பாருங்கள். ஐ. அப்போது ஈ சவுண்டு கேட்குது.
அப்போது ஐக்கு நேரான இணை எழுத்து இல்லை, அதுக்கு இனமான ஒரு ஒலியை வச்சு நம்ம எழுதியிருக்காங்க. ஐயோட இணை எழுத்து ஈ. ஔ ஔ அப்படின்னு ஒலிச்சு பாருங்க. அப்போ என்ன ஒலி கேட்குது நம்மளுக்கு? ஊ சவுண்ட் கேட்குது. அப்போ அவ்வோட இணை எழுத்து ஊ. இவ்வாறு நேர் இல்லாமல் அதோட ஒலியை வச்சு நம்ம இணை எழுத்துக்களை கண்டுபிடிக்கலாம். மறுபடியும் பாருங்க, குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வருவது தான் இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. எப்போவுமே குறில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தும், நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்தும் வரும். அப்போது ஆவோட நெடில் எழுத்து ஆ, ஈயோட இணை எழுத்து ஈ, ஊவோட இணை எழுத்து ஊ, ஏவோட இணை எழுத்து ஏ, ஓவோட இணை எழுத்து ஓ. இப்போ ஐக்கும் அவ்வுக்கும் இணை எழுத்து இல்லை. அப்போது அந்த எழுத்துக்களை ஒலிச்சு பார்க்கணும். ஒலிக்கும் பொழுது அதுக்கு இனமான எழுத்துக்கள் என்ன இருக்குது? ஐ சொல்லும் பொழுது ஈ ஒலியும், ஓ சொல்லும் பொழுது ஊ ஒலியும் வருது. இவ்வாறு நேரான இணை எழுத்துக்கள் இல்லாமல் ஒலியை வச்சு எழுதலாம். இதுக்கு பெயர் சந்தி அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அகரம்? சந்தி அகரம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது உயிர் இன எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? உயிர் இன எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சியிலிருந்து பிறக்கிறது உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்களை 2 வகையாக பிரித்தோம், குறில் எழுத்து, நெடில் எழுத்து. அதுலேருந்து குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணைஞ்சு வர எழுத்துக்கள் உயிர் இன எழுத்துக்கள்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை இருக்குது? 18 இருக்குது. இந்த 18 மெய் எழுத்துக்களும் எத்தனை வகையாக பிரிப்பாங்க? 3 வகையாக பிரிப்பாங்க. மெய் எழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிப்பாங்க? 3 வகையாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். சொல்லுங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். வன்மையான ஓசையுடையது வல்லின எழுத்துக்கள், மென்மையான ஓசையுடையது மெல்லின எழுத்துக்கள். வல்லினமும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசையுடையது இடையின எழுத்துக்கள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பாருங்க, யானை. இப்போ அந்த காலத்தில் போர் வீரர்கள் இருந்தாங்க. அப்போ 4 வகை படைகள் இருக்கும். யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை. அப்போ ரொம்ப வலிமையானது என்ன படை? யானைப்படை. அந்த யானையை மாதிரி இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குமா? ரொம்ப வன்மையாக இருக்குமா. அது என்னென்ன எழுத்துக்கள் பார்க்கலாம். பாருங்க, இக்கு, இச்சு, இத்து, இத்து, இப்பு, இரு. இந்த எழுத்துக்களை ஒலிக்கும் பொழுது ரொம்ப வன்மையாக இருக்கும். அதனால இதுக்கு என்ன பேர்? வல்லின எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? வல்லின எழுத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெல்லின எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள் பார்க்க போகிறோம்? மெல்லின எழுத்துக்கள். இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, முயல்குட்டி. முயல்குட்டியை பார்த்துருக்கீங்களா? அதை தொட்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த எழுத்துக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மெல்லின எழுத்துக்கள். இதை எப்படி சொல்லணும் பாருங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த எழுத்துக்கள் எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? மெல்லின எழுத்துக்கள். பாருங்க, முயல் மாதிரி மென்மையாக இருக்கும். அதனால இதுக்கு என்ன எழுத்துக்கள் பேர்? மெல்லின எழுத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடையின எழுத்துக்கள். எப்போவுமே வல்லினமும் இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒலியுள்ள எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும் அப்படின்னா, மெல்லினத்தில் இருக்க 6 எழுத்துக்களும் வல்லினத்தில் இருக்க 6 எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்களாக வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கு இக்கு இருக்கு. இப்போ பாருங்க, திங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? திங்கள். இப்போ இங்கு இருக்கு, அதோட இணை எழுத்து கான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ திங்கள். அப்போ நம்ம ஒரு வார்த்தை எழுதும்போது மெல்லின எழுத்துக்கள் பக்கத்திலேயே வல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். மஞ்சள், இஞ்சு இருக்கு, இங்க சா இருக்கு. அப்போ இஞ்சுக்கு இணை எழுத்து சா. அப்போ இந்த மாதிரி அதோட வல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். மண்டலம், இன்னு த. சந்தனம், இந்து த. அம்பு, இம்மு ப. இப்போ கா இக்கு காவரிசை மட்டும்தான் வருமா? சாவரிசைலாம் கிடையாது. எல்லாம் அந்த காவரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே வரும். கா, கா, கி, கி, எல்லா எழுத்துக்களும். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே இப்போ இருக்கு, பா மட்டும்தான் வரணும் கிடையாது. பா வரிசையில் எது வேணாலும் வரலாம். பூ இருக்கு, தென்றல், ரா இருக்கு.
அப்போது மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. தன்னோட எழுத்துக்களிலேயே வந்து இணைஞ்சு வரும். இப்போ ஈ இருக்குன்னா ஈயே இன்னொரு எழுத்துக்களாக வரலாம். இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் இணைஞ்சு வரும். இதுக்கு வந்து இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது, தனக்குள்ளே இணைஞ்சு வரும். இவ்வாறு தனக்குள்ளே இணைஞ்சு வரதுக்கு இன்னொரு பெயர் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டுகள்: தங்கம், இங்குக்கு கா வந்து இணை எழுத்தா வந்திருக்கு. சிங்கம், இங்குக்கு கா இணை எழுத்தா வந்திருக்கு. பங்கு, பாருங்க கா வரிசையில் கூ என்ற எழுத்தும் இணைஞ்சு வந்திருக்கு. இங்கு, தங்கை, கை இப்படி கூட வரலாம். இதுதான் வந்து இணை எழுத்துக்கள். பாருங்க, வஞ்சம், இஞ்சுக்கு சா வந்திருக்கு. மஞ்சள், இஞ்சுக்கு ச வந்திருக்கு. அஞ்சாதே, இஞ்சுக்கு சா வந்திருக்கு. மஞ்சு, சு வந்திருக்கு. அதே போல் கண்டு, கிண்டி, தாண்டவம், பண்டம், தந்தம், மந்தி, பந்தம், பந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் இணைஞ்சு தான் வரும். இவ்வாறு வர எழுத்துக்களை தான் என்ன சொல்லியிருக்காங்க? இணை எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.